ஏன் கர்த்தர் நம்ம தூங்குகிறவர்களாக உண்டாக்கியிருக்கார், படைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நமக்கு அவர் நினைவுபடுத்துகிறார். ஏன்னா நம்முடைய எண்ணம் என்னென்னா, நான் பெரிய ஆள், எனக்கு எவனும் தேவையில்லை, என் பலம், என் ஞானம், என் இது நான் பண்ணிடுவேனாக்கும், நான் வீட்டை கட்டிடுவேனாக்கும், நான் பிஸ்னஸை எழுப்பிடுவேனாக்கும், நான் பட்டணத்தையே பாதுகாத்துருவேனாக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார், இல்லை நான் காக்கலைன்னா பெஸ்ட்டு அப்படின்றார். அதை காட்டுறதுக்கு தான் நம்மளை தூங்குறவர்களாக உண்டு பண்ணியிருக்கிறார். எதுக்கு தூங்கணுன்னா, நீங்கள் தூங்குகிற நேரம் இருக்குது பாருங்கள், அங்கே தான் நீங்கள் உதவியற்றவர்களாக இருக்கிறீங்க. தூங்கும்போது எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஆள் பெரிய வீராதி வீரனாக இருந்தால் கூட தூங்கும்போது சாத்திடலாம், ஒரு கள்ளத்துக்கு தலையில் கூட முடிஞ்சு போச்சு இல்லையா. தூங்கும்போது அவன் கண்ணை மூடி தூங்கிட்டான்னா என்ன வேணா பண்ணலாம், அவனை கழுத்து அறுத்துடலாம், என்ன வேணா பண்ணலாம். யூஆர் ஹெல்ப்லெஸ், அன்கான்ஷியஸ், நினைவில்லாதவர்களாக இருக்கிறீங்க. என்ன நடக்குன்னு தெரியாது, அக்கம் பக்கத்தில் என்ன நடக்குன்னு தெரியாது, தூங்கிட்டு இருக்கிறீங்க. கண்ணு குருடு மாதிரி இருக்கிறீங்க, கண்ணை மூடிட்டீங்க, பார்வையற்றவனை போல இருக்கிறீங்க, பலவீனமான ஒரு சிறு குழந்தையை போல ஆயிடுறீங்க. முடியாது. தூங்குற நேரம் ரொம்ப முக்கியம் பாருங்க. தூங்கும்போது கர்த்தர் அந்த தூக்கத்தின் மூலமாக காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறாரு? நான் ஆண்டவர், என்ன நம்பு, கண்ணை மூடு, நான் நித்திரை இன்பமாக தருவேன், காலையில் உன்னை எழுப்புவேன், தாங்கி கொள்வேன், உன்னை காத்து கொள்வேன், நம்பி கண்ணை மூடுன்றாரு. என்ன தீங்கு நேரிடுமோ பயப்படாத, என்ன நம்பு.